ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம்ப்பா. அதுவும் டாப் 30லேருந்து 40 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பசங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 5 மார்க் எதுவாக இருந்தாலும் அட்டன் பண்ணுற மாதிரி பக்காவாக கொடுத்துருக்கேன். இதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டோம்ப்பா. இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் நிச்சயம் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்ததாக நம்ம தமிழ் மீடியம் பசங்க கேட்டிருந்தீங்க ப்ரோ, எங்களுக்கும் போடுங்கன்னு. ஸோ அதனாலேயே நம்ம தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சேர்த்தே போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஷன் தேவையில்ல, கண்டிப்பாக இதில் இருக்குது படிங்கப்பா. அடுத்ததாக நம்ம பசங்களுக்கு 12th எக்கனாமிக்ஸ் கேட்டிருந்தீங்க, அக்கௌண்டன்சி கேட்டிங்க, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த தேவையில் நம்ம பசங்க கண்டினியூஸாக போட்டே இருக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் எல்லாமே டக்கு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்கிற பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியாமல் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஷேர் பண்ணிவிடுங்கப்பா, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல போயிடலாம். ஸோ அப்படி இன்னொரு விஷயம் நான் பசங்க தெளிவாக சொல்லிட்டேன்ப்பா. 12th காமர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸும் போட்டிருக்கேன், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும் போட்டேன்ப்பா. அதே மாதிரி 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 5 மார்க்ஸ் போட்டேன். இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சேர்த்தே போகிறப்பா. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் அக்கௌண்டன்சி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போட்டுருவேன். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம பசங்க பக்காவாக ரெடி ஆகிடலாம்ப்பா. நான் கொடுக்குற கொஸ்டின் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் 12th நம்ம பசங்க மார்க்கு தரமாக ஸ்கோர் பண்ணிடலாம், மைண்டில் வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து 8th கொஸ்டின் பார்க்குறப்பா, டிஸ்கஸ் இன் டீட்டெயில் ஆன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இன் டிபிஎம்எஸ். அதாவது டிபிஎம்எஸ்ஸில் உள்ள பல்வேறு வகையான பண்பு கூறுகளை பற்றி விவரிக்க. ஓகேங்களா? 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் இன் டீட்டெயில் ஷவுட் பிஹெச்பி டாட் டேட்டா டைப்ஸ், பிஹெச்பியின் இயக்கிகளை எடுத்துக்காட்டுன்னு விளக்குக. நெக்ஸ்ட் 10th பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஆப்ரேட்டர்ஸ் இன் பிஹெச்பி வித் எக்ஸாம்பிள். அதாவது பிஹெச்பி செயற்கூறுகள் மற்றும் அணிகள். ஓகேங்களா? 11th ஒன் எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன் கான்செப்ட்ஸ் இன் பிஹெச்பி, பிஹெச்பியில் செயல்கூறியின் கருத்துக்களை விவரி. ஓகேங்களா? 12th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அரே கான்செப்ட்ஸ் அண்ட் த டைப்ஸ், அணி மற்றும் அதன் வகைகளை விவரி. ஓகேங்களா? 13th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பிஹெச்பி, அதாவது பிஹெச்பியில் நிபந்தனை கூற்றின் செயல்பாடுகளை விவரி. ஓகேங்களா? அப்புறம் நம்ம பசங்க ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வேணும், கைட்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு டெலிகிராம் குரூப்பில் நம்ம பசங்க ஜாயின் பண்ணாமல் தான் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறாங்கப்பா. அதோடு இல்லாமல் நம்ம பசங்க இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டவுட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு அதை கமெண்ட் பண்ண, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16th கொஸ்டின்ப்பா, எக்ஸ்பிளைன் ஒர்க்கிங் ஆஃப் லூப்ஸ் இன் அரே, அதாவது அணிகளில் மடக்கின் செயல்பாட்டை விவரி. 17th ஒன் எக்ஸ்பிளைன் ஃபார்ம் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ், அதாவது வடிவத்தை கையாளும் வழிமுறைகளை விவரி. 18th ஒன் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஃபைல் ஹேண்ட்லிங், கோப்பினை கையாளும் செயல்பாட்டின் விவரி. அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு இன்னொரு விஷயம் தெளிவாக அழுத்தமாக சொல்லிட்டோம்ப்பா. நம்ம சேனலில் நம்ம பசங்களுக்கு வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட மாட்டோம்ப்பா. நம்ம பசங்களுக்கு எப்படி நீங்கள் எழுதுனா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் நல்லா எடுக்கலாம், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணால் ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம், 2 மார்க்ஸ் இருந்தாலும் சரி, 3 மார்க்ஸ் இருந்தாலும் சரி, 5 மார்க்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வகையில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரைக்கும் நம்ம பசங்களுக்கு நான் பக்காவாக அடுத்த வீடியோவில் எல்லா சப்ஜெக்ட்டும் சொல்லிட்டு வரேன். ஸோ அதனால் கவலையப்படாதீங்க. ஸோ அதெல்லாம் டக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 23 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசிபி அண்ட் OSI ரெஃபரன்ஸ் மாடல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 24 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிஎன்எஸ், அதாவது டிஎன்எஸ் கூறுகளை சுருக்கமாக விளக்குக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 25 வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ டொமைன் நேம் ஸ்பேஸ், அதை எக்ஸ்பிளைன், அதாவது களப்பெயர் வெளி என்பது யாது, அதனை விளக்குக. ஓகேங்களா? 26 வந்து எக்ஸ்பிளைன் ஹவ் த டிஎன்எஸ் இஸ் ஒர்க்கிங், டிஎன்எஸ் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் 27 வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை ரிஜிஸ்டர்டு ஜாக், எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த டைப்ஸ் ஆஃப் ஜாக், அதாவது பதிவு செய்யப்பட்ட ஜாக் என்றால் என்ன, ஜாக் வகைகளை சுருக்கமாக விளக்குங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 28 வந்து எக்ஸ்பிளைன் அபவுட் RJ45 கனெக்டர், அதாவது RJ45 இணைப்பான் பற்றி விளக்கவும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 29 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸ், அதாவது நெட்வொர்க் கேபிள்களின் வகைகளை விளக்குங்கள். அதுக்கப்புறம் 30th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் ப்ரோப்ரைட்டரி அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது திறந்த மூல மென்பொருள்களின் அதுக்கப்புறம் தனி உரிமை மென்பொருள் வேறுபாடு தருகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் வரக்கூடிய கொஸ்டின் நான் பசங்க நல்லா பார்த்து வச்சுப்பா, கண்டிப்பாக கேட்பாங்க. 13 வந்து லிஸ்ட் அவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது திறந்த மூல மென்பொருளின் நன்மைகளை விளக்குக. 32 ரைட் அபவுட் த டெவலப்மெண்ட் அண்ட் growth ஆஃப் எலக்ட்ரானிக் கமர்ஸ், அதாவது மின் வணிகம் வளர்ச்சி குறித்து எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 33 தயவு செஞ்சு பார்த்து வச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் எனி 5 இ-காமர்ஸ் ரெவென்யூ மாடல்ஸ், ஏதேனும் 5 மின் வணிக வருவாய் மாதிரிகளை விளக்குக. 34 வந்து பார்த்தீங்கன்னா
ஹவு வுட் யூ டிஃபரன்ஷியேட் ட்ரெடிஷனல் காமர்ஸ் அண்ட் இ காமர்ஸ்? மரபு சார்ந்த வணிகம் மற்றும் மின் வணிகம் ஆகியவற்றை எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள்? ஓகேங்களா. நெக்ஸ்ட் 35 வந்து பார்த்தீங்கன்னா briefly explain எலக்ட்ரானிக் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். அதாவது மின்னணு கணக்கு பரிமாற்றம் மற்றும் அதன் வகைகளை சுருக்கமாக விளக்குங்கள். ஓகேங்களா. 36 வந்து ரைட் ஏ நோட் ஆன் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. குறிப்பு வரைக இணைய வங்கி சேவை மற்றும் கைபேசி வங்கி சேவை. ஓகேங்களா. 37 வந்து டிஃபரன்ஷியேட் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் அண்ட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ். எண்முறை சான்றிதழ், எண்முறை கையொப்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் பார்த்துங்கப்பா. ஒன்று விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பார்த்துங்க. கண்டிப்பாக நம்ம பசங்க பப்ளிக் எக்ஸாமில் மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கப்புறம் எந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பசங்களுக்கு கண்டினியூஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தொடர்ந்து போட்டுனே இருக்கப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க டெலிகிராம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க் தரேன். போய் ஜாயின் பண்ணலாம், போய் ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே நான் பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் அங்கே தான் போடுவேன். கொஞ்சம் டைம் ஆகிறனால தான் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெடி பண்ணுறதுனால இப்போ வரைக்கும் இன்னும் நோட்ஸ் பிடிஎஃப் எதுவும் போடாமல் இருக்கேன். சப்போஸ் அர்ஜென்ட்டாக வேணும்னா கமெண்ட் பண்ணேன். கண்டிப்பாக நான் பசங்களுக்கு நோட்ஸ் அண்ட் கைட்ஸ் எல்லாமே போட்டு வரேன். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க.